பிரைஸ்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம 5 விதமான கிரீடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது கிரீடத்தை என்னென்னு நம்ம பார்ப்போம். நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம், நீங்கள் என்றைக்கு நியாயமாக உண்மையாக நடக்கிறீங்களோ அவங்களுக்கு நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது வசனத்தின் மூலமாக நம்ம இப்போ பார்ப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலில் விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையாக நடக்கிற அத்தனை பேருக்குமே நீதியின் கிரீடத்தை அவர் தருவார். 2வது கிரீடத்தை பார்ப்போம். ஜீவ கிரீடம். எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ நினைக்கிறீங்க? மனிதனாக பிறந்து இந்த பூமிக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, நித்தியமாக வாழணும். அந்த ஜீவன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜீவன் அழிவுக்குள்ளே விடாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்துட்ருக்காரு. அந்த ஜீவ கிரீடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை, எத்தனை சோதனை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை பாடுகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், அதெல்லாம் மிதிச்சுட்டு போனாதான் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். இந்த பாடுகளை என்னால் சகிக்க முடியல, நான் இதில் வராமலே இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா ஜீவ கிரீடத்தை நீங்கள் இழந்து போவீங்க. அதாவது உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்து போவீங்க. உங்களுடைய ஜீவன், உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்ல, அந்த ஜீவனை நீங்கள் இழந்து போவீங்க, நரகத்துக்கு தள்ளிடுவீங்க. பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பின்வாங்கிடாதீங்க. நிறைய பேர் போராட்டம் பண்ணுவாங்க, நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. யாருன்னு கேட்பாங்க, இயேசுவை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்பாங்க. வசனத்தின் மூலமாக பேசுனீங்கன்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும். உலகம் உங்களை எதிர்த்து நிற்கும். நீங்கள் எதிர்த்து நிற்கணுன்னா வேதம் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது பார்ப்போம். மகிமையின் கிரீடம். மகிமையின் கிரீடம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பார்த்தீங்களா? எத்தனை கிரீடம் இருந்தாலும் அத்தனை கிரீடமும் வாடி போயிடும். அதாவது பாவத்தில் விழுந்துட்டிங்கன்னா அந்த பாவத்தில் விழும்பொழுது உங்களுடைய கிரீடம் அழுக்குப்பட்டு போய் கெட்டு போய் விழுந்துடும். ஆனால் விழாத வாடாத மகிமையோடு இருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பிரதான மேய்ப்பர் வரும்பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு தருவார். சரிங்களா? நீங்கள் உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்கிறீங்க. அந்த வாழ்க்கையில் தடுமாறிடாதீங்க. தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அவர் கர்த்தருக்கு பயப்படுற யாவரையும், சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. உலகத்தரம் பின்னாடி போய் விழுந்துடாதீங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது கிரீடத்தை பார்ப்போம். அழிவில்லாத கிரீடம். அது நாங்கள் அழிவில்லாத கிரீடம், என்றைக்குமே அழிஞ்சிடாது அந்த கிரீடம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடையாமல் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். சரிங்களா? அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா,
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனோ பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் ஓடுற ஓட்டம் உங்களுக்கு தான் என்னன்னு தெரியும். 2 பேர் ரோட்டில் ஓடுறாங்க அப்படின்னா, ஒரு பந்தய ஸ்ட்ரீட்டில் ஓடுறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் முன்னாடி வர முடியும், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஓடுற ஓட்டம் என்னென்னா, ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கும்படி ஓடணும், புரியுதுங்களா? ஒரு பந்தய ரோட்டில் ஒருத்தர் 2 பேர் ஓடுறாங்க அப்படின்னா 2 பேருமே ஜெயிக்க முடியாது, 2 பேருக்குமே பதக்கத்தை கொடுக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தருக்கு தான் பதக்கத்தை கொடுப்பாங்க. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே ஓடுங்க, உங்கள் எல்லாருக்குமே கிரீடம் உண்டு, அழிவில்லாத கிரீடம், சரிங்களா? நீங்கள் வெற்றி பெறுவீங்க, வெற்றி பெற வைக்கிறது தான் அவருடைய வேலை. ஓடுகிற ஓட்டத்தை ஜெயமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் முன்னிருப்பார், எல்லாவற்றிலையும் முன்னாடி இருக்கிறார். அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் ஓட்டம் ஜெயமாய் மாறும். சகல பாடுகள் வரதான் செய்யும், வழிகளில் தடைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் எதிர்த்து மிதிச்சுட்டு ஓடுறவங்களுக்கு அழிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 5வது கிரீடத்தை பார்ப்போம். மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். மகிழ்ச்சியின் கிரீடம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். மகிழ்ச்சியின் கிரீடம் யாருன்னா நாம தான். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம வரிசையில் நிற்போம்ல, அப்போது மகிழ்ச்சியின் கிரீடம் நமக்கு அவரை தருவார். அப்போ யாருன்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், சரிங்களா? மகிழ்ச்சியின் கிரீடம் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க தான் மகிழ்ச்சியின் கிரீடம், சரிங்களா? நீங்கள் தான் அந்த மகிழ்ச்சியின் கிரீடம். பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்கணும்னா இந்த உலகத்தின் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக நிற்கணும். புறங்கூறக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, சாத்தானுடைய வழிகளெல்லாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய வழியிலையும் அவருடைய வேதத்திலையும் பிரியமாக இருந்து அதன்படி நடக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர் வரும்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. இந்த 5 கிரீடத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த 5 கிரீடத்தின்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் உங்களை முத்திர மோதிரமாக வைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இந்த உலகத்தரத்தில் வாழாதீங்க. இந்த உலகம் நிரந்தரமல்ல, காலம் சமீபமாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கான அறிகுறிகள் அநேகம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி போர் நடந்துகிட்ருக்கு, அதை நீங்கள் கண்ணார பார்க்குறீங்க. வேதத்தில் இருக்கிறது 100% நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யம் போகணும்னா வேதத்தை தியானிங்க, அவருடைய சமூகத்தை நாடுங்க, ஆராதனை செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.